ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரவை இட்லி ரெடி மிக்ஸை வச்சு சாஃப்டாக இன்ஸ்டன்ட் ரவை இட்லி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ரெடி மிக்ஸோட வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோவில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், அது எப்படி ஸ்டோர் பண்ணணும், அதோட லைஃப் டைம் என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. போய் செக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம சாஃப்டான ரவை இட்லி பண்ணலாம். அதுக்கு ரெடி மிக்ஸ் வந்து 2 கப் நான் எடுத்திருக்கேன். 2 கப்புக்கு 1 கப் புளிச்ச தயிர் எடுத்துக்கலாம். தயிர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து ஆட் பண்ணணும்னு அவசியம் இருக்காது, ஏற்கனவே ரெடி மிக்ஸில் இருக்குது. தேவைப்பட்டால் மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணியிருக்கும். ஸோ அதுக்கப்புறமும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இட்லி மாவு பதத்தில் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி எடுத்து போகிற மாதிரி இருக்கணும். 2 கப் ரவைக்கு 11 இட்லி கிடைக்கும். இட்லி பாத்திரத்தில் எல்லாத்தையும் வச்சு 10 நிமிஷம் வேக வச்சு எடுக்கணும். ரொம்ப அதிகமாக வேக வச்சிட வேணாம். 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோன்னா சுட சுட ஆவி பறக்கிற ரவை இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் வரும். இப்போது சாஃப்டான ரவை இட்லி ரெடி. நல்லா சாஃப்டாக இருக்கும். சுட சுட சாப்பிட்றணும். இதுக்கு சாம்பார், சட்னி வச்சு, தேங்காய் சட்னிலாம் வச்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி பூண்டு சட்னி வச்சுருக்கேன். இந்த பூண்டு சட்னியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் செக் பண்ணுங்கள்.